நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சர் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ சூரியன்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்தோட அளவு பொறுத்து 3 மண்டலமாக பிரிக்கிறாங்க. வெப்பமண்டலம் 1 வெப்பமண்டலம், 2 மிதவெப்ப மண்டலம், 3 குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வெப்பமண்டலம் அப்படின்னா டேரிட் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பூமியில் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை சதவீதம் பகுதிகள் வெப்பமண்டலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 50% வெப்பமண்டல பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம பூமி எடுத்துக்கிட்டோம்னா வட அரைக்கோளம், தென் அரைக்கோளம், அதாவது வட அச்சம், தென் அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இப்போ வட அரைக்கோளத்தில், அதாவது வட அச்சம் ஃபஸ்ட்டு 2ஆக பிரிக்கும்போது, பூமியை 2ஆக பிரிக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை 0 டிகிரி நிலநடுக்கோடு, அதாவது பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வட அச்சம், அதாவது 23 டிகிரி, அதை கடகரேகை அப்படின்வாங்க. இப்போ அதில் ஸ்டார்ட் ஆகி கீழே தென் அச்சம், அதாவது தென் அரைக்கோளத்தில் தென் அச்சம் 23 டிகிரி, அதாவது மகர ரேகை அப்படின்வாங்க. அப்போ இதுக்கு இடைப்பட்ட இந்த பகுதியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏன் இந்த பகுதியை வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மண்டலத்தில் சூரியனோட கதிர்கள் அப்படின்றது செங்குத்தாக விழுகிறதுனால அந்த பகுதியில் இதை பகுதியை வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது செங்குத்தாக விழுகிறதுனால வெப்பம் அப்படின்றது எப்படி இருக்கும்னா வருஷம் ஃபுல்லாகவே அந்த பகுதியில் வெப்பமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுக்கப்புறம் மித வெப்ப மண்டலம் அப்படின்னா, அதாவது டெம்பரேட் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மித வெப்ப மண்டலம்னா இது எந்த பகுதியிலேருந்து, அதாவது எந்த ரேகையில் ஸ்டார்ட் ஆகி, அதாவது எந்த அரைக்கோளத்தில் ஸ்டார்ட் ஆகி எந்த அரைக்கோளத்தில் முடியுது, எத்தனை டிகிரியில் ஸ்டார்ட் ஆகி எத்தனை டிகிரியில் முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா வட அரைக்கோளத்தில், அதாவது வட அச்சம் 23 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகி வட அச்சம் 66 டிகிரி, அதாவது ஆர்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஸ்டார்ட் ஆகி அது வரை பரவி காணப்படும். அது போக தென் அரைக்கோளத்தில், அதாவது தென் அச்சத்தில் 23 டிகிரியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி தென் அச்சத்தில் 66 டிகிரி, அதை அண்டார்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது வரை இந்த மிதவெப்ப மண்டலம் அப்படின்றது பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ சூரியனுடைய கதிர்கள் எப்படி விழுகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனோட கதிர்கள் அப்படின்றது இந்த பகுதியில் மிதவெப்ப மண்டலத்தில் சாய்வாக விழுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் குளிர் மண்டலம், அதாவது ஃப்ரிஜிட் சோன், அதாவது இல்லை உறைபனி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குளிர் மண்டலம் அப்படின்றது எத்தனை டிகிரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா வட அரைக்கோளத்தில், அதாவது வடக்கு அச்சம் 66 டிகிரியில் 66 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகி அதே வட அச்சத்தில் 90 டிகிரி, அதாவது வட துருவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரையும். அதுக்கப்புறம் தென் அரைக்கோளத்தில் 66 டிகிரி தென் அச்சத்தில் ஸ்டார்ட் ஆகி அதே அதே தென் அச்சத்தில் 90 டிகிரியில் அதாவது தென் துருவம் வர பரவி இருக்கிறது தான் உறைபனி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே சூரியனுடைய கதிர்கள் எந்த மாதிரி விழுகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே மிதவெப்ப மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா சூரியனோட கதிர்கள் சாய்வாக விழுது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே குளிர் மண்டலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சூரியனோட கதிர்கள் அப்படின்றது ரொம்ப சாய்வாக விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப சாய்வாக விழுகிறதுனால இதை பகுதியை என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்திலே ரொம்ப குளிர்ச்சியான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மண்டலம் ஃபுல்லாக எப்படி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிரந்தரமாக பனி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ. வெப்பநிலை அப்படின்னா என்ன, அதாவது டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொருளோட வெப்பத்தோட அளவு தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இதை வேறு மாதிரி எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளை எடுத்துக்கிறோம். அந்த பொருளை நம்ம சூடாக்கும் போது அந்த பொருள் எந்த அளவுக்கு சூடாகி இருக்குது அப்படின்றத அளவிடுறது தான் டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வெப்பநிலையை என்ன அழகால் அளக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா
ஃபாரன்ஹீட் அல்லது வந்து செல்சியஸ் அப்படின்ற அலகால் வந்து அளக்கப்படுது அப்படின்றாங்க. பூமியை வந்து வெப்பமடைய செய்கிறதுக்கு நிறைய செயல்பாடுகள் வந்து இருக்குது அப்படின்றாங்க. அதில் வந்து ஒரு 4 செயல்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கதிர்வீச்சு அதாவது ரேடியேஷன் அப்படின்வாங்க, வெப்ப கடத்தல் அதாவது கண்டக்ஷன் அப்படின்வாங்க, வெப்பச்சலனம் அதாவது கன்வெக்ஷன் அப்படின்வாங்க, வெப்பக்கிடை அசைவு அப்படின்றத வந்து அட்வெக்ஷன் அப்படின்வாங்க. இப்போது கதிர்வீச்சு ரேடியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து சூரியன்கிட்ட இருந்து வெப்பம் வந்து வருது இல்லையா? அப்போ அந்த வெப்பம் அப்படின்றது ரொம்ப வந்து ஷார்ட் வேவாக வந்து பூமியிலேருந்து, அதாவது சூரியன்கிட்ட இருந்து வெப்பம் வந்து பூமிக்கு வருது. அந்த வெப்பம் வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட் வேவாக வந்து வருது, பூமியை வந்தடையுது. அதாவது குறுகிய அலைகளாக வந்து வந்தடையுது அப்படின்றாங்க. இப்போ இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்படி வர்றதை வந்து அதாவது சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய வெப்பம் அப்படின்றது பூமியை வந்து ஒரு குறுகிய அலைகளாக வந்து வந்தடையுது அப்படின்றாங்க. இப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து வெயிற்காய்வு இன்சோலேஷன் அல்லது சூரிய கதிர்வீச்சு சோலார் ரேடியேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? இப்போ வந்து சூரிய கதிர்வீச்சு அதாவது அங்கேருந்து வரக்கூடிய வெப்பம் அப்படின்றது வரும்போது என்ன ஆகுது, குறுகிய அலைகளாக வருதா? அப்போது இங்கே பூமியில் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து பிரதிபலிக்கப்பட்டு வரும்போது குறுகிய அலைகளாக வருது. போகும்போது பிரதிபலிக்கப்பட்டு போகும்போது எப்படி போகுதுன்னா நீண்ட அலைகளாக வந்து விண்வெளிக்கு வந்து திரும்ப போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து வரும்போது ஷார்ட் வேவாக வந்துட்டு போகும்போது வந்து லாங் வேவாக வந்து போகிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புவி கதிர்வீச்சு அதாவது டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அல்லது மறு கதிர்வீச்சு ரேடியேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? இப்போது அங்கேருந்து வரக்கூடிய வெப்பம் அப்படின்றது பூமியை வந்து வெப்பமடைய வந்து செய்யாமல் உடனே வந்து திரும்பி போயிடுச்சு. இப்போ சூரியன்கிட்ட இருந்து வெப்பம் வருது, அந்த வெப்பம் வந்து பூமியை வந்து வெப்பமடைய செய்யாமல் உடனே வந்த வேகத்தில் வந்து பிரதிபலிக்கப்பட்டு திரும்ப போகுது அப்படின்னா அது வந்து அல்பிடோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? இப்போது சூரிய கதிர்வீச்சுக்கும் புவி கதிர்வீச்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சமநிலையை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புவியினுடைய வெப்ப திட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா?